சிங்கு கிபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கு கிபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கு கிபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்க கிபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கிபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்க கிபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கிபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கிபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் தேவனுடைய கிருபையின் கரங்களை அற்புதமாய் வழி நடத்துவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் பாடின பாடலைப் போல, ஒரு சிங்க கெபிக்குள் நாம் இருப்பதைப் போல இந்த லாக்டவுன் பீரியடில், இந்த குவாரண்டைன் பீரியடில் நாம் இருக்கிறோம். இந்த கொரோனா COVID-19 உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. வெளியே செல்வதற்கு பயம், எதையும் வாங்குவதற்கு பயம், எதை தொடுவதற்கும் பயம், யாரோடும் பேசுவதற்கு பயம், யார் அருகில் செல்வதற்கும் பயம். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தானியேல் சிங்க கெபியில் இருந்த பொழுது பயந்து நடுங்கிக் கொண்டு ஒரு வேளை இருந்திருக்கலாம். சிங்கங்கள் என்ன செய்யுமோ, என்னை உள்ளே போடுகிறார்களே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்துமே என்று பயந்திருக்கலாம். ஆனாலும் உள்ளே விழுந்த அடுத்த வினாடி தன்னோடு கர்த்தர் இருப்பதை அவர் கண்கள் கண்டது. அவருக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தர் தம்மோடு இருந்தபடியினாலே இரவெல்லாம் மகிழ்ச்சியோடு நன்றாய் தூங்கி எழும்பினார். ஆனால் சிங்க கெபியிலே போட்ட ராஜாவுக்கு தான் தூக்கம் இல்லை. இதனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட நீங்கள் ஒருவேளை பலவிதமான பாடுகள் நடுவிலே, உபத்திரவங்கள் நடுவில் நீங்கள் சிக்கி இருக்கலாம். வேதனைகள் நடுவில் சிக்கி இருக்கலாம். வியாதிகள் நடுவில் சிக்கி இருக்கலாம். வேலையில்லாத சூழ்நிலையில் சிக்கி இருக்கலாம். கடன் பிரச்சனைகளை சிக்கி இருக்கலாம். அல்லது சத்துருக்கள் நடுவில் நீங்கள் சிக்கி இருக்கலாம். பயப்படாதிருங்கள். உங்களோடு கூட உங்களை விடுவிக்க கர்த்தர் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 எபிரேய வாலிபர்களை தூக்கி அக்னி சூளையிலே போட்டார்கள். அங்கு அவரை விடுவிக்கும்படி அவர்கள் ஆராதிக்கிற தேவன் கூடவே இருந்தாரே. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு தெய்வம் மட்டும் அல்ல, அவர் ஒரு தகப்பனை போல உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். ஒரு பிள்ளை கஷ்டத்தில் சிக்கி இருக்கும் போது தகப்பனை எப்படி வேடிக்கை பார்ப்பான், விடுவிப்பான் அல்லவா? அதே போல கர்த்தர் உங்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை விடுதலை செய்து சிங்க கெபியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களோடு கூட இருப்பதையும், நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதையும் சத்துருக்களும் ஜாதிகளும் அறியும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஜெபிப்போமா? தானியேலின் தேவனை, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். அன்றைக்கு உம்முடைய தாசனாகிய தானியேலை தூக்கி சிங்க கெபியிலே சத்துருக்கள் போட்டாங்கப்பா. நீர் கூட இருந்தீர். சிங்கங்களின் வாய்களை கட்டி சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தானியேலை கண்மணி போல காத்து நல்ல உறங்கும்படி செய்தேன். ஆண்டவரே,
அடுத்த நாள் காலையிலே ராஜா ஓடி வந்து அவனை கெபியிலிருந்து வெளியே தூக்கும் பொழுது, ராஜாவாகி உமக்கும் என் தேவனுக்கும் நான் நீதிகேடு செய்ததில்லை, ஆகவே சிங்கங்களின் வாய்களுக்கு நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார் என்று அவர் சொன்னதை போல தகப்பனை இன்றைக்கும் கூட நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை எங்கள் சத்துருக்களும் எங்கள் உற்றார் உறவுகளும் எங்கள் நண்பர்களும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் அறியும்படி கர்த்தர் எங்களை விடுவிப்பீராக. எல்லா தீங்கிலிருந்து விடுவிப்பீராக. சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவீராக. நீர் எங்களோடு இருப்பதை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படி இந்த கால வேளையில் ஜெபிக்கிறோம். அப்பா, யார் யார் எந்தெந்த பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு சிங்கங்கள் மத்தியில் இருப்பதை போல பிரச்சனைகளினாலும் உபத்திரவத்தினாலும் வேதனையினாலும் பலவீனத்தினாலும் சிக்குண்டு தவிக்கிறார்களோ, இப்பொழுது விடுதலையின் கரம் தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. விடுவிப்பீராக. தானியேலின் தேவன் எங்களுக்கும் தெய்வமாய் இருக்கிறேன். உடைய பிள்ளைகளை சகல உபத்திரவத்திலும் இருந்து விடுவித்து மகிழ பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். தானியேலின் தேவனே தேவன் என்று ராஜா அறிக்கையிட்டதை போல ஆண்டவரே, எங்களை காண்கிற ஜனங்கள் இவர்களுடைய தெய்வம்தான் மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடும்படி உடைய பிள்ளைகளை எல்லா ஜனங்களுக்கு நடுவிலே ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். என் இயேசுடைய கரம் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.